முதல் பொதுத் தேர்வை எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயமோ பதற்றமோ இல்லாமல் மகிழ்ச்சியுடன் எழுத வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 12,467 பள்ளிகளைச் சேர்ந்த 8,82,806 மாணவ மாணவிகளும் தனி தேர்வர்களாக 25,801 பேரும் சிறைவாசி தேர்வர்களாக 395 பேரும் என மொத்தம் 9,09,002 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இதற்காக தமிழ்நாடு முழுவதும் 4,219 தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வில் 12,292 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சொல்வதை எழுதுபவர் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தேர்வு பணியில் சுமார் 45,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் முறைகேடுகளை தடுக்க 4,800 பறக்கும் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்தில் 841 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 31,352 மாணவர்களும் 32,037 மாணவிகளும் என மொத்தம் 63,389 மாணவர்களும் 3,004 தனி தேர்வர்களும் 300 தேர்வு மையங்களில் தேர்வுகள் எழுதுகின்றனர். நாங்கள் ஃபஸ்ட் எழுதுகிற பப்ளிக் எக்ஸாம் இது தமிழ் எக்ஸாம். நாங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எங்கள் தமிழ் டீச்சர்ஸ்க்கும் எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மொழி பாடம் நல்லா படிச்சிருக்கேன். பேப்பர் ஈஸியாக வந்தால் நல்லா எழுதுவேன். 90 above கண்டிப்பாக எடுப்பேன். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இன்னைக்கு அவ்வளோ பயம் எதுவும் இல்லை. எங்கள் மிஸ் எல்லாம் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க. நல்லா படிச்சிட்டோம். டீச்சர்ஸ் எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் படிச்சிருக்கோம். சென்னை ராயபுரம் செயின்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனிடையே அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், முதல் பொதுத் தேர்வை எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயமோ பதற்றமோ இல்லாமல் காலாண்டு அரையாண்டு தேர்வு போல இதுவும் ஒரு தேர்வுதான் என்று எண்ணி மகிழ்ச்சியுடன் எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 117 மையங்களில் நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 21,466 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். மாவட்டம் முழுவதும் முறைகேடுகளை தடுக்க 9 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டத்தில் 44 தேர்வு மையங்களில் நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,401 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். 969 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொஸ்டின் நம்பர் எப்படி போடணும், ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணுமா, அதுக்கப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதணும். கொஸ்டின் பேப்பரில் நம்பரோ எதுவும் எழுதக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எப்படி எழுதணும், பிழை திருத்தம் எல்லாமே எழுதணும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிச்சிருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக 100 மார்க் எடுப்பேன். எங்கள் ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க.